வாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த கிராமத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு 3000 வருஷங்களுக்கு முன்னாடி, 4000 வருஷங்களுக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த இடமா அறியப்படுதுங்க. அது இல்லாமல் அங்கே தமிழ் தட்டச்செழுத்துக்கள் வந்து இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த தமிழ் எழுத்துக்களையும் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை இது வந்து எங்கே இருக்குன்னா, மதுரையிலேருந்து ஒரு சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது. அருமையான இடம். இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 4 கட்டங்களா வச்சிருக்காங்க. இது தொல்பொருள் ஆராய்ச்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த மலை. முதல் 4 பாகமா வச்சிருக்காங்க. முதல் குகை, 2ஆம் குகை, 3ஆம் குகை, 4ஆம் குகைன்னு 4 கட்ட குகைகளா இருக்கு. இந்த 4 கட்ட குகைகளையும் வந்து 4வது கட்ட குகையில தான் வந்து அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு குகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதாரண ஒரு கல்விச்சாலை ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மாரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க போல. அந்த பள்ளிக்கூடம் மாரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2வது இதில பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பள்ளிக்கூடங்க. பள்ளிக்கூடம் இருந்த இடம். கல்விச்சாலை இருந்த இடம். இன்னைக்கு சிதிலமடைஞ்சு போய் கிடக்கு. சேதாரமாயி கிடக்கு. அதோட மிச்சங்கள் பாருங்க. இதுதான். இந்த இடத்துல வந்து பெரிய அளவுல மதத்தையும், அந்த கல்வியும் போதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அது இப்ப கிடையாது. சீரழிஞ்சு சேதாரமாயி கிடக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தங்கக்கூடிய பகுதி போல. இப்படி ஒரு 4 கட்டமா இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தெரியுது. குவாரி எவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. எந்த கட்சிக்காரங்க எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடுங்க. அந்த சைடு போறதுக்கு வழி இல்ல. பின்னாடி தெரியிற மலை வந்து நம்ம இவருடைய மலைன்னு அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். உண்மையா பொய்யான்னு தெரியாது. டிவிஎஸோட மலை அப்படின்னாங்க. அது செவிவழி செய்தி தான். அது உறுதிப்படுத்த செய்தி இல்ல. நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் நானு. ஏன்னா, நம்ம வந்து தமிழ் தொன்று ஆற்றணுன்ற அளவில் நம்ம பழைய பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்து ஆழப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். கல்குவாரி அது வந்து நீர் இப்படி போல பகுதி மாதிரி வந்திருக்கு. அப்பப்போ ஏன் குறுக்கிட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இதோடு சேர்ந்து பல கல்வியோடு சேர்ந்து பல கலைகளும் போதிச்ச மாதிரி இந்த காணொலியோடு சேர்த்து நல்ல ஒரு அரசியலையும் நம்ம போதிக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல களவாணிகள் யாருன்றதை நம்ம சுட்டி காட்டணும்னு நினைக்கிறோம். அதாங்க முயற்சி, வேற ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடோட மிச்சம் மாதிரி ஒரு தெரியுது. மிச்சம் மீதி உள்ள ஒரு பாட்டை தெரியுது. இப்போ நாங்கள் அப்புறம் இப்போ அடுத்த கட்ட மலைக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோங்க. 2ஆம் கட்ட மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். போனால் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த இடத்துல வந்து மலைப்பாங்கான இடமா இருந்தாலும் எந்த பக்கம் போனாலும் வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதிகங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ தான் படுக்கைங்க. அவங்க படுத்திருந்த இடம், தங்கியிருந்த இடம், அந்த பாலமாக வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே தான் அவங்களுடைய இருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரையப்பட்டிருக்கு, செதுக்கப்பட்டிருக்கு. இது அவங்க படுக்கிற இடம். இது 2வது மலையில் இருக்குது. சில எழுத்துக்கள் நம்ம இந்த உள்ள எழுத்துக்கள் தான் எழுதியிருந்தாங்க. அந்த எழுத்துக்களும் பாருங்கள், எழுத்துக்களும் இருக்காங்க இடத்துல. சில எழுத்துக்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க தன்னை வந்து தகவமைச்சு கொடுக்க இடமா தான் இருக்குது, தங்கியிருந்த இடமா தான் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஒரு குளிர்ந்த காற்று வருது. எந்த வித தொந்தரவும் இல்லாமல் அவங்க பாட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில். இன்றைக்கி அந்த சமண மதம் இன்றைக்கி இல்லை. சமணர்கள் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம விரைவில் அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே என்ன பண்ணுறாங்கன்றத பதிவு பண்ணி போடணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கான முயற்சியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்றைக்கு அவங்கள சந்திக்கணும் அன்றைக்கி நான் அவங்களுடைய ஒரு பேட்டி எடுத்து நான் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதாங்க தமிழ் தட்டெழுத்துக்கள். இந்த பாறையோட விளிம்பில் வெட்டி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு சிரமமான காரியம் தான். அண்ணாந்து பார்த்தா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாறையோட விளிம்பில தான் அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு. அந்த உயரத்த எதுக்கு ஏறி நின்னு எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா, அந்த விளிம்புகள்ல தான் அந்த எழுத்துக்களே இருக்கு பார்த்துக்கோங்க. அது ஏதோ சொல்லணும்னு நெனச்சு எது அதிகமா சேதாரமாக பண்ணிறக்கூடாதுன்றதுனால ஒரு முன்னெச்சரிக்கையாக அப்படி பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற எண்ணமும் நமக்கு எழுது. அதனால அதிகமா ஈஸியா சேதாரப்படுத்த முடியாது பார்த்தீங்களா? ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அந்த இடம். பாறையோட விளிம்புல இருக்கு அந்த இடம். அந்த எழுத்துக்கள எழுதியிருக்காங்க. தட்டெழுத்துக்கள் அப்படின்ற கூடிய இடம் அந்த மாரியான எழுத்துக்கள். ஏறி நிக்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு. அதுல இப்படி எப்படி ஏறி நின்னு எழுதுனாங்க? இல்ல உண்மையிலேயே அவங்க உயரம் அப்படிதானா? அவ்வளோ உயரமா? அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆச்சரியமூட்டும் விஷயமா இருக்கு. விடயமா இருக்கு. இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள தங்கியிருந்துற மாரி இடமெல்லாம் இருந்ததுங்க. அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் மழை எதுவும் பெஞ்சா கூட சாரல் அடிக்கும்னு வைங்களேன். மழையே பெஞ்சாலும் சாரலே அடிக்காம உள்ள சொன்ன மாரி சேஃபா நிக்கக்கூடிய இடம் மாரி ஒரு இடம் இருக்குன்னா, அது அப்படி ஒரு இடப்பட்டம்லாம் இருந்துச்சு. இது கீழ ஒரு ரூம் அறை அறை மாரி ஒரு பகுதிலாம் இருக்கு. அது கீழ இறங்க முடியல. அதனால நான் அப்படியே இங்கேருந்து எடுத்துட்டேன் நானு. கீழயும் ஒரு அறை அறை மாரி ஒரு பகுதி இருக்கு. இந்த ஹோல்ஸ்லேருந்து பார்த்தா தெரியுது. ஆனா, அது இறங்கி தோது போடாதனால வாட்டம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன் நானு. அந்த இடத்துக்கு நான் முடியல. இது கீழயும் ஒரு ரூம் மாரி இருக்கு. அழகான ரூம் மாரி அழகான இது. ஆனா போறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியாவா இருந்ததுனால நான் அப்படி விட்டுட்டேன் நானு. சுற்றிலும் பாறைகள் இருக்கிறதுனால, பாதை மாரி போறதுக்கான வழிகள் நெறையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பாதைகள் எல்லாமே வந்து கரடுமுரடான பாதைகளா தான் இருக்கு. இந்த எழுத்துக்கள் பாருங்க. இது அந்த காண்ட்ரே பண்ற எழுத்துக்கள். இத பார்க்கும்போது நம்ம இப்ப கொஞ்சம் கரெக்டான வழியில போயி அம்புக்குறிலாம் போட்டுருக்காங்க. அந்த வழியில போய் கொஞ்சம் மாறி போனா கூட வழி மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரங்குகள் இருக்குங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து மிருகங்கள்ல வந்துட்டு போறதுனால வௌவால் இருக்கும், குரங்குகள் இருக்கு. அதனால தனியா போகாதீங்க. போனா ஒரு குழுவா சேர்ந்து போயிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. இந்த மலைப்பாதையில இந்த பாறை பகுதிக்கு நடந்து வர்றதுக்கே ஒரு சில மணி நேரங்கள் ஆகுதுங்க. அ குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த மாரி ஆகுது சமயங்கள்ல. இந்த இடங்கள்ல வந்து பல்வேறு குழுக்களா தங்கியிருந்திருக்கலான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா 1க்கு மேற்பட்ட நபர்கள் தான் இங்க தங்கியிருந்திருக்காங்க. ஏன்னா வந்து தனிநபரோ இல்ல வந்து சிறு குழுவோ கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இங்க தங்கியிருக்கும்போது ஒரு பெரிய ஒரு குரூப்பா தான் தங்கியிருந்திருக்காங்கன்ற மாரி தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேரு புழங்கு இது பண்ண யூஸ் பண்ண இடங்கள மாரி, புழங்குன மாரி இடங்கள் எனக்கு தெரியுது. இப்ப நாங்க போறோம். இப்ப போயிட்டுருக்கிறது வந்து கடைசி மலைங்க. 4வது மலை. இதான் கடைசி மலை. இந்த 4வது மலைக்கிட்ட நாங்க பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தாச்சு. இந்த படுகையெல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, உள்ள எவ்வளோ பெரிய விசாலமா இருக்கு பாருங்க. இடமே வந்து ரொம்ப மிக பிரம்மாண்டமா இருக்கு. இந்த இதில வந்து அவங்க தங்கியிருந்து தங்களுடைய தியானத்தையும், அவங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் தொடர்ந்துருக்காங்கன்றது தான் உண்ம. இங்க தான் இருக்கு தமிழ் எழுத்து பாருங்க. இங்கேயும் நல்லா தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இங்க பாருங்க. இதான் அந்த பழைய அந்த காலத்து தமிழ் எழுத்து. ஒரு மலை முகட்டுல ஒரு ஓரமா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜெயின மத மக்கள் வந்து சைன மக்கள் ஸ் சமணர்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ஹால்ல வந்து உள்ள அழகா உட்காந்துருக்கலாம், படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வசதி விசாலமா இருக்கு. உங்களுக்கு இதில பார்வையில காட்சி இந்த பக்கம் படுத்துக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த இதில வந்து இப்ப எதுவும் இல்ல. ஆனா இந்த மாரி இப்போ தனித்தனியா அவங்களோட இடத்த அவ்வளோ சிக்கனமா இருந்து வாழ்ந்து சிம்பிளா எளிமையா இருந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது வந்து நமக்கு பெரிய அளவிட முடியாத ஒரு சான்று. இந்த இடுக்கமான பாறைகளுக்குள்ளேயும் நம்ம ஆளுக போட்டு அத சேதப்படுத்தியிருக்காங்க. இன்றைய உள்ள காலகட்டத்தில அத குத்தி எடுத்து ஆட்டின்னு வரைஞ்சு பலவிதமா அசிங்கப்படுத்தியிருக்காய்ங்க. பார்த்தா அத உங்க பார்வைக்கு வைக்கிறேன் பாருங்க. 2005ல லவ்வு, அப்புறம் 94ல ஒரு பேரு. இந்த மாரி எடுத்து பேர் எழுதி வச்சிருக்காங்க. ரெட்டை இல அதெல்லாம் போட்டு. ஆக நமக்கு எந்த ஒரு பொருளையுமே பாதுகாக்கவும் தெரியாது, கொண்டாடவும் தெரியாது, போற்றி பேசவும் தெரியாது.
இப்படி ஒரு பறவையாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து வர்றவங்கெல்லாம் வந்து நம்ம நிலத்த ஆக்குப்பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த பக்கம் ஒரு ஒரு சின்ன குகை இருக்குது. அந்த குகைக்கு நாங்கள் போகிறோம். இப்போ அந்த இடத்துல நான் கொஞ்ச நேரம் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த இடத்துக்கு வேறு இது எடுத்தது. சமணர் படுத்துகிற இடத்துல நானும் படுத்திருக்கிறேன். மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ள பாறைகள், அந்த பாறை இடுக்குகள் இதெல்லாம் பாருங்கள். இந்த இடுக்குகளில் இருக்கிற சின்ன சின்ன கற்களும் இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று மலை உச்சியில் இருக்குங்க. இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ தொல்பொருள் ஆய்வாளர் கட்டடக்கு இதில் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு வந்து மேலே வந்து பார்த்துட்டு வர முடியுது. நம்ம ஒரு பாதுகாப்பான பகுதியாக நம்ம பார்க்குறோம். வாங்க ஒரு முறையானும் வந்து ஒரு குழுவாக வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல இடம் தான் இது. சில குழிகளில் தண்ணீர் சேகரமாயிருக்கு. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி சேகரமாகவும் இருக்குது. அதையும் பாருங்கள். இதெல்லாம் இந்த எழுத்துக்கள் இருக்குதுங்க. அடைகள் கொஞ்சம் சேதாரமாக இருக்குது. தண்ணி தேங்கியிருக்கிற இடத்த பாருங்கள் நீங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சுனைகளாக இருந்து சேகரித்து அதை தெளிந்த நீரை வச்சு பருகி வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். கீழே வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா, உயரத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா. நல்ல இடமா தான் இருந்தது. நான் ஏற்கனவே வந்து ஒரு தடவை போட்டிருப்பேன் பார்ட் 1ல். பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதை இப்போ போட்டிருக்கேன் சொல்கிற மாதிரி. இந்த இடங்களில் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கோம் நாங்கள். இது மதுரையிலிருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தொலைவில் தான் இருக்குது. மாங்குளம்ன்ற பக்கத்தில் மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் சமணர் படுகை வந்து இருக்குது. அந்த சமணர் படுகை வர வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து சிமெண்ட் ரோட்லேயே வரலாம். பெரிய வண்டி வர முடியாது, சின்ன வண்டி வேணால் வரலாம். காருக்குன்னா திருப்பூர் கொஞ்சம் கஷ்டம். காருனால் கொஞ்சம் தொலைவில் நிறுத்திட்டு வரணும். இருசக்கர வாகனமாக இருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் வரலாம். சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் திருப்பக்குள்ளே எல்லாம் இறக்க ஈஸியாக இருக்கும். அதை சிமெண்ட் ரோட்டில் நிறுத்திக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள். இதான் அந்த எழுத்துக்கள். எவ்வளோ உயரத்தில் இருந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாம் மலை முகடில் தான் எழுதியிருக்காங்க எழுத்துக்கள் எல்லாம். இன்னும் அந்த அழியாமல் இத்தனை 3000 வருஷத்துக்கு மேலே இருக்கிற இந்த எழுத்துக்கள் வந்து இன்னும் அழியாமல் தான் இருக்குது. பல கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சான்றுகள். இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு நல்ல அழகாக அருமையான ஒரு இடமா இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் சிதறினா தடுக்கி விழுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு வரணும். கவனமாக இருந்து இந்த ஓரத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க. நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு போகணுன்றது தான் என்னுடைய விருப்பம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் அந்த இடத்துல அலமாரி மாதிரி பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அமைப்புகளோடு இருந்துச்சு. இயற்கை எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பறவைகளை பட்சிக்கிறதுக்கு கடவுள் வந்து அதே மாதிரி போஷிப்பிக்கிற கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கும் மனுஷனுக்கு இந்த மாதிரி இயற்கையிலே கொடுத்துருக்காரு நமக்கு. பாருங்கள், இது கீழே உள்ள அந்த குகை இன்னொரு குகை மாதிரி இருக்கிற பகுதி. நான் கீழே இறங்க முடியல, அதனால் அது இங்கேருந்தே எடுத்துட்டேன். நான் சைட்லேயே ஒரு அறை மாதிரி இருக்குது. அந்த அறைக்கு என்னால் போக முடியல, அதனால் இங்கேருந்து எடுத்துட்டேன். எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் மலைகள் வந்தாலும் இன்னமும் அந்த கற்கள் இயற்கைன்றதை அழிக்க முடியாத ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது வந்து அது கடவுள் கொடுத்த ஒரு அமைப்புன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் அந்த ரூம் அறை மாதிரி இருக்கிற பகுதிக்கு நாங்கள் வர்றோம். அறை மாதிரி இருக்கிற பகுதிக்கு போட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து நல்லா தங்கியிருக்காங்க. ஒரு அறை மாதிரியே இருக்குது. 2 பக்கமும் வாசல் இருக்குது. உள்ளே வந்து நீர் தேங்கி ஒழுகிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உள்ள. நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு அறையாக தான் இருக்குது. அது இப்போ நீரில் பள்ளம் மாதிரி கிடக்கு, அவ்வளோதான். பட் இதே இடமும் நல்லா அவங்க தங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இது. வந்து குகை நம்பர் 4ங்க.
4வது குகை இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. நம்ம திரும்பிட வேண்டியதான். இதுக்கிட்ட தான் நம்ம இந்த அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடான பாதைங்க. ஆனால் வந்து தெரிஞ்சவங்க இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சிரமந்தான். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 4வது குகைக்கு உள்புறமாக இருக்கிறோம். நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். நீங்கள் அமர்ந்து ஒரு 10-20 பேர் உட்கார்ற மாதிரிலாம் இடம்லாம் இருக்குது. ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்கோம் பார்க்குற மாதிரி பாடம் படிக்கிற மாதிரியோ இல்லை படிக்கிற மாதிரியோ இருக்குது, படுக்கிற மாதிரியோ இருக்குது. அவ்வளோ இட வசதி இருக்குது தாராளமாக. ஒரு 10க்கு 10 ரூமு, 10க்கு 12 ரூமு இந்த சைஸுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் வாசல் இருக்குது. வெளிப்புறம் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்து தங்கி இருந்திருக்காங்க போல் சமணர்கள். இன்றைக்கி இந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி வந்து மழையெல்லாம் தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள். மழை வந்து அந்த இடத்துல தண்ணி தேங்கி அது கொஞ்சம் தண்ணி ஊறலாக இருக்குது. அது ஒரு சிரமம் இருக்கும் போல் தெரியுது. இவ்வளோ சிரமங்கள் இருந்து எதுக்காக நம்ம இதை மறைஞ்சி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். சமணர்களை கொடுமைப்படுத்தினால தான் வந்து பாண்டிய மன்னர்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடங்களில் மறைஞ்சி வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்துருந்து அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இடங்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ இடங்களும் வந்து ஒரு 20 பேர் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இடம் இருக்குது. ஒரு 10க்கு 14, 10க்கு 20 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 20 பேர் கிட்ட தங்கிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன தண்ணி ஒழுக்கமாக இருக்கும் தெரியுது. ஆனால் நம்ம ஆள்கள்கிட்ட இருக்கிற ஜாதி வெறி இருக்கிற அளவுக்கு ஒரு இனவெறி இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா தமிழர்களாகிய இருக்க நம்ம வந்து இனத்தின் மேலே பற்று இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஜாதி மேலே ரொம்ப வெறியாக இருக்கோம். இது வந்து ரொம்ப வருத்தப்பட விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். மற்ற மொழிகள்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அவங்க செயல்படுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் வந்து 2 வேறாக பார்க்குறோம். தமிழ் இனத்தானா பார்க்குறதில்ல. எப்பயுமே அவன் என்ன ஜாதி என்ன வாழ்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது. ஆனால் மற்ற மொழிகளில் அது மொழி பேசினாலே ஓரளவுக்கு அங்கீகரிக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மனநிலை மாறணும். அதே மாதிரியான மனநிலை மாறணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய அந்த மொழி பேசுகிறவங்கள பார்த்து தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டமைப்பு நமக்கு உள்ளே வரணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கும் நம்ம சமணர்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது எங்கன்னா பார்த்திங்கன்னா போலூரில் ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. டிநகர் பர்கிட் ரோட்டில் ஒரு ஆலயம் இருக்குது. அது போக நிறைய இடங்கள்லையும் எல்லா ஊர்களையும் சைவ மதத்தோட சங்கங்களும் ஆலயங்களும் இருக்குது. அது இன்றைக்கும் கொஞ்சம் பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நேரில் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சிட்ருக்கேன். எப்போ முடியும்னு தெரில. ஒரு நாளைக்கு நான் நிச்சயமாக ஒரு நாளைக்கு போயிட்டு அவங்கள பேட்டி எடுத்து காணுவேன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி தெரிகிற மலை வந்து நம்ம ஃபாரஸ்ட்டு கட்டுப்பாட்டில் இருக்குன்றாங்க. அந்த மலையோட இது வந்து டிஎஸ் ஐயங்காருக்குள்ளதுன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. செய்வெளிச்சி தான். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள குகை நம்ம இந்த சமணர்கள் குகை தான். இது 4வது நம்பர் குகை. இது தவறாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழுவாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம், மலையேற்ற பயிற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு இடம். குழுவாக வாங்க, நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க, தெரிஞ்சுட்டு போங்க, தமிழ் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த படுகைகள் அந்த காலத்தில் இவ்வளோ வருஷ காலமாக வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ வளவளப்பாக இருக்குது பாருங்கள். அப்போ இது நல்லா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கே இந்த இடத்த பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இடம் வந்து புழக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு வளவளப்பு தன்மைக்கு, ஒரு சாஃப்ட்னஸுக்கு மாறும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கல்குவாரி தெரியுது. அரசியல் கட்சியோட கைங்கரியம் தான் இது. எந்த கட்சிக்குன்னு தெரில. இந்த இடம்லாம் வந்து பக்கத்தில் தான் நியூ டங்ஸ்டன் வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் வந்து இப்போ மறியல் பண்ணி தடுத்து வச்சுருக்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து தன்னுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இந்த எதிர்கால சந்ததியருக்கு விட்டுக்கூற போகிற அடையாளமே வசதிகளுமே
நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த இயற்கை அழகை விட்டுட்டு போனாலே மனித குலம் நல்லா தழைச்சி வாழ்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு தெரியாமல் நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். கல்லை திருடுறோம், மண்ணை திருடுறோம், கனிம வளங்களை திருடுறோம், எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அதுக்கு அறிவு இல்லாமல் நம்ம மக்கள் சொன்ன மாதிரி அதை விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. திருடுறவனை விட்டு அடித்தா சரியாக வரும். இனிமேல் உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கனிம வளங்களை திருடுறத வறுமையை கண்டிங்க. ஏன்னா நாளைக்கு உங்கள் பேரப்பிள்ளைகள் தான் உலகத்தை வாழப்படுறாங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் அந்த நல்ல காரியத்தை பண்ண போகிறீங்க. இனிமேல் ஒரு பிடி மண்ணு கூட இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டத்தையும் ஒரு எண்ணத்தையும் மக்கள் விதைக்கணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். இந்த மலையை பார்த்திங்கன்னா பெரிய கரடு முரடான பாதைகளாக இருக்குது. குழுவோடு வாங்க. இந்த காலத்தில் நம்ம தமிழ் மன்னர்கள் எவ்வளோ தூரம் அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில மன்னர்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க. சமண மதம் தலைக்கிறதுக்குமே அது பெரிய உதவியாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு அதோடைய சுவடுகள் தான் இதெல்லாம். இது நம்ம அந்த மெனுஸ்கிரிப்டாக இருக்க போய் தான் நம்ம செம்மொழின்னு நம்ம பேர் வாங்கிட்டுருக்கோம். அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த இடத்த நீங்கள் குழுவாக பார்வையிட்டு அதில் இருக்கிற பெருமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காலத்துலேயும் நம்மளுடைய மண்ணையும் மலைகளையும் கனிம வளங்களையும் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். கூடியவரோட இந்த பாறையை பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வடிவில் இருந்தது பாருங்கள். முட்டை ஓடு தனியாக இருந்தும் முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக இருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பில் இருந்துச்சு. அதனால தான் இந்த பாறையை எடுத்தேன். ஒரு தள்ளியிருந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் அந்த முட்டை ஓடு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்காக தான் உங்கள் பார்வைக்கு. இதெல்லாம் இயற்கையோட அதிசயங்க. அது இதெல்லாம் நம்ம பார்க்க கண்கொண்டி வேடும். எவ்வளோ பெரிய படைப்புகளை படைச்சிருக்காரு பாருங்கள் அவர். இது நாங்கள் வந்த பாதையை தான் திரும்பி போய்கிட்டு இருக்கோம், இறங்கிக்கிட்டு இருக்கோம். திரும்ப அதை நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. 4 கட்ட பாறைகளையும் பார்க்க முடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படியும் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து போய் சேர்றதுக்கு, மதுரையிலேருந்து கிளம்பி போய் சேர்றதுக்கும், அங்கேருந்து நீங்கள் மலை ஏறுறதுக்கும், அதை ஒவ்வொரு இடமா ஆய்வு செஞ்சு பார்க்குறதுக்கும், நீங்கள் ஒவ்வொரு குகையாக நீங்கள் பாய்ந்து பார்த்து தெரிஞ்சுட்டு பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் காலையில் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி வர முடியும். நீங்கள் வெளிச்சத்தோடையே போய்ட்டு வெளிச்சத்தோடையே இறங்கி வந்துடலாம். ஏன்னா வெளிச்சம் இருட்டினதுக்கப்புறம் இறங்கி வர்றது ரொம்ப சிரமம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆக முடியுமோ அந்த ரீச் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க காலையில். இது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம மதுரையிலேருந்து பிசி பெருங்காயத்துலேருந்து போனீங்கன்னா அது ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் இல்லை 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். மாங்குளம் மலை, மீனாட்சிபுரம், அதுதான். அங்கே தான் சமண கல்வெட்டு இன்றைக்கி போர்டு இருக்கும். நீங்கள் அரசாங்கம் விளம்பர பலகையும் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு வழிகாட்டுற போய் வழி தேடி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஊர் கிராமம் மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாட்டு கிராமத்துக்குள்ளே பூந்துட்டு அதை பார்த்து அந்த தொல்புற ஆய்வு கூடத்தை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக இறங்கி வரலாம். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வாங்க. வெயில் காலம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. ஏன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போல்லாம் நல்ல வெயில் அடிக்குது. ஒதுங்க கூட இடம் இருக்காது. ஸ்டெமினாவுடைய நல்லா இருந்தால் மட்டும்தான் உள்ளே அதை போய் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எப்படி பிளான், எந்த டைமிங்கு நீங்கள் ஏறணும், எப்படி நீங்கள் இது பண்ணணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கூடிய மட்டுக்கும் சீக்கிரமே போயிட்டு நேரத்தோடு வந்துடுங்க. அதுதான் எல்லாேருக்கும் நல்லது. இல்லைன்னா அங்கே சில மிருகங்களும் குரங்கு இது போன்ற ஜீவராசிகளும் இருக்குது. அதனால் அதுகளுடைய வாழ்வியெல்லாம் நம்ம கெடுக்க வேண்டாம். அதனால் நம்ம போய் பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, சந்தோஷமாக இருந்தோமா, வந்துடணும். அவ்வளோதான். அந்த இடத்த பார்த்துட்டு நம்மளை மன மகிழ்ச்சிட்டு நீங்கள் எல்லாம் 4 பேருக்கு சொல்கிற மாதிரி கீழே இறங்கி வந்தால் போதும்.